லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்ப பாரு வினய் அங்கிள், வினய் அங்கிள், வினய் அங்கிள். அப்படி என்னடா அவர் உனக்கு பண்ணிட்டாரு? எப்ப பாரு அவர் பேரே சொல்லிக்கிட்டு இருக்க. அவரு நமக்கு என்ன உறவு சொல்லுடா. நான் வேலை பார்த்த வீட்ல அவரும் ஒரு சாதாரண டிரைவர், அவ்வளவுதான். நீ என்னமோ அவரை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அவரை நம்ம வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமான ஆள் எல்லாம் இல்ல விக்ரம். கார்த்திக் சார், காந்திமதி பாட்டி மாதிரி அவரும் ஒரு சாதாரண ஆள், அவ்வளவுதான். இல்ல, அத நான் நம்ப மாட்டேன். எல்லாரையும் விட எனக்கு வினய் அங்கிள் ரொம்ப ஸ்பெஷல். அவர் எனக்கு டாடி மாதிரி. அம்மா சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. பாவம்ல, ரொம்ப கோவக்கார பிள்ளையா இருக்கு. ஆமா, அழாத விக்ரம். சாரிடா, உன்னை அம்மா கோவத்துல தான் அடிச்சிட்டேன். அழாத விக்ரம், ப்ளீஸ்டா. அம்மா உன்னை வேணும்னு அடிச்சேன். நீ அந்த ஆளை பத்தி பேசினதும் அம்மாக்கு கோபம் வந்துருச்சு. அதான் என்ன மீறி உன்னை அடிச்சிட்டேன். சாரிடா விக்ரம். இனிமே அம்மா உன்னை அடிக்கவே மாட்டேன், சரியா? அழாத, அழாத, ப்ளீஸ்டா. விக்ரம், அழாத விக்ரம், ப்ளீஸ். இந்தா அம்மா போன் வச்சுக்கோ, கேம் விளையாடு. அக்கா, கோயம்புத்தூர் போகணும். பஸ் எப்ப வரும்? எல்லாம் பஸ் வராதுமா. பொள்ளாச்சிக்கு போனாதான் கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய பஸ் வரும். வினய், வினய், என்னடா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? மித்ராவால நம்மளை விட்டு எங்கே போக முடியாதுடா. போன முறை மித்ரா செத்துட்டான்னு நாம நம்பினதுனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. ஆனா இப்போ அவளால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாதுடா. நமக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவ தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கா, உன் செல்வாக்கு அதிகாரம் எல்லாத்தையும் வச்சு மித்ராவை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? மித்ரோட மனசை மாற்றி வேணா ஏற்று கேட்க முடியுமா? முடியாதுல்ல. நீ இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டில் இப்படி பேசினதால தான் மித்ரா எங்கேயோ போயிட்டா. அவளை இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசினா எனக்கு அர்த்தம். இதை பாருக்கா, மித்ரோட மனசு மாறணும்னா அது காத்துட்டு இருக்கணும். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமேல் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துறாத. சரிப்பா, நான் இனிமே மித்ராவை பத்தி பேசவே இல்லை. நான் பேசினதெல்லாம் தப்புதான், போதுமா? நான் தான் விவரம் புரியாம நம்ம புள்ளையாச்சே, நம்ம பேரனாச்சேன்னு ஆதங்கத்துல பேசிட்டேன். தப்புதான், ஒத்துக்கிறேன். உனக்கும் மித்ராவுக்குமான பிரச்சனை உங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுல தலையிட எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஐயோ, இந்த பஸ் எப்போ வரும்னே தெரியலையே. வினய் அங்கிளுக்கு இந்த லொகேஷனை ஷேர் பண்ணிட வேண்டியதுதான். நான் வெறுப்புல பேசுறேன்னு நினைச்சுக்காத. உங்க 2 பேரோட பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பேசுறேன். மித்ரா பிடிவாதமா நிக்கிறா, நீ அவ மனசை மாத்த முடியும்னு நம்புற. எப்ப மித்ராவை சமாதானம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், சரியா?
மித்ரா மெசேஜ் பண்ணிருக்கா. மித்ராவா? என்ன மெசேஜ் மாப்பிள்ள? மாம்சு, மித்ரா இருக்கிற லொகேஷன் கிடைச்சிருக்கு மாம்சு. லொகேஷனா? யார் அனுப்பியிருப்பாங்க? வேற யாரா இருக்கும்? என் பையனாதான் இருக்கும். இரு, வாய்ஸ் நோட் வந்திருக்கு, ஓபன் பண்றேன். வினய் அங்கிள், அம்மா என்ன கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அங்கிள். அவங்க என்ன எங்கேயோ ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. வந்து எங்களை காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. இதோ வந்துரு விக்ரம். சீக்கிரம் கார் எடு. வா வா, சீக்கிரம் போலாம். ஏறு மாம்சு. டேய், அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. வர மம்மி, இரு. போனை கையில வச்சுக்கிட்டு என்னடா பண்ற? கேம் விளையாடுற மம்மி. நீ ரோட்ட பாக்குற? பஸ் வருதான்னு பார்த்தேன் மம்மி. நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? போங்க மம்மி, உங்க பேச்சு டூ. டேய், உன் பேச்சு நடவடிக்கைலாம் ஒன்னும் சரியில்லை. எங்க போனை கொடு. நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். வினய் அங்கிள், அம்மா என்ன கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அங்கிள். அவங்க என்ன எங்கேயோ ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. டேய், உன்னை சின்ன புள்ளன்னு நினைச்சோம் பாத்தியா? அது ஏன் தப்பு? எதுக்குடா லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்ண? சொல்லுடா. உனக்கு ஓவர் செல்லம் ஆயிடுச்சு. ஆட்டோ வா. விக்ரம் அனுப்பிச்ச லொகேஷன் இங்க தான் காட்டுது. வினய் அங்கிள், வினய் அங்கிள். ஏய் மாம்சு, விக்ரமோட வாய்ஸ் கேக்குதுல? எங்க மாப்பிள்ள? ஏய் மாம்சு, அங்க பாரு விக்ரம். காரை குறுக்க கொண்டு வந்து நிப்பாட்றா. நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்க காரை குறுக்க நிறுத்தணும். ஒன்றும் இல்லை, நான் உள்ள இருக்கவங்க தெரிஞ்சவங்க தான். உங்களை கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. எவ்வளோ சின்ன பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். என்னடா செல்லம், என் தங்கம். அப்படியே உங்க அம்மா மாதிரி துரு துருன்னு இருக்கிற. என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? நான் எங்க போனாலும் என் பின்னாடி துரத்தி வந்து என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ண? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் செத்துட்டேன்னு சொன்னத நீங்க உண்மையாக்க முயற்சி பண்றீங்களா? சொல்லுங்க. அதான உங்க ஆசை? உங்களுக்கு ஒரு சிரமமும் வேண்டாம்,
மேம்பாலத்துல இருந்தோ ரயில்வே ட்ராக்ல இருந்தோ விழுந்து நானும் என் பையனும் செத்து போறோம். வினய், ஒரு நிமிஷம் இருப்பா. என்னால வந்ததானே இந்த பிரச்சனை, நானே சரி பண்றேன். டேய், இங்க பாரு மித்ரா, நீ காந்திமதி வீட்ல எப்படி என்ன மாதிரி இருந்தேன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. காந்திமதி அம்மா என்ன கோவிலுக்கு கூப்பிட்டதுனாலதான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல உங்க எல்லாரையும், குறிப்பா 6 வருஷத்துக்கு அப்புறம் உன்னையும் முதல் முறையா விக்ரம பார்த்ததும் என் மனசே கேட்கல. அதான் வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன். எனக்கு தெரியாதுமா, நீ பழைய மித்ராவா இருப்ப நினைச்சுதான் அப்படி பேசிட்ட. அப்புறம் வினய் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ பழைய மித்ரா இல்ல, புது மித்ரான. போதுமா, எல்லா தப்பும் என்னோட தான். என்ன மன்னிச்சிரு. வினய் என்ன பார்த்து கேட்டாமா, நறுக்குன்னு கேட்டா. இது அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோன்னு. நானே இங்க நிக்கும் போது நீ யாரு, நீ எப்படி உரிமை கொண்டாடலான்னு கேட்டாமா என்ன. அந்த கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு வருத்தமும் இல்லம்மா. உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது என்னோட தப்புதான். இப்பதானே நீங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. அதனால இப்ப ஒண்ணு சொல்றேம்மா, நான் பண்ண தப்புக்காக நீ காந்திமதி அம்மா வீட்டை விட்டு போக வேண்டாம். பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? நான் வினய் மாதிரியோ இல்ல என் தம்பி மாதிரியோ நீ இருக்கிற வீட்டுக்கு தினமும் வரப்போறதில்ல. காந்திமதி அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா எப்பயாவது ஒரு தடவை வந்துட்டு போவேன். அப்ப கூட நீ யாரோ நான் யாரோதான். நீயா சொல்ற வரைக்கும் நான் போய் மித்ரா என் மருமக, விக்ரம் என் பேரன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட வந்து உரிமையும் கொண்டாட மாட்டேன். இது சத்தியம். ஆனா உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், இல்லன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. எனக்கு எப்பயாவது என் பேரனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருவேம்மா. உன் மாமியாராவோ இல்ல விக்ரம்க்கு பாட்டியாவோ இல்ல, ரோட்ல வந்துட்டு போற யாரோ மாதிரிதான். அப்ப நீ என்ன தடுக்காம கொஞ்ச நேரம் அவன் கூட பேசி சிரிச்சிட்டு போக அனுமதி கொடுக்கணும். இதை தவிர நான் வேற எதுவும் கேட்க போறதில்ல. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. மித்ரா, இப்போ உனக்கு ஓகே தானே? இனிமே என்னாலேயோ அம்மாவாலேயோ இல்லை மாமாவாலேயோ உனக்கு எந்த இடைஞ்சலுமே வராது. அதையும் மீறி வந்தா இல்லை, வரவே வராது. நீ எப்பவும் போல ஃப்ரீயா அந்த வீட்டில் இருக்கலாம். எங்களுக்காக நீ வேற இடம் தேடி ஓட வேண்டாம். கார்த்திக் சார் வீடு மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் உனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எங்களை நீ பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் இல்லை, என் சார்பாக கூட உன் வாழ்க்கையில் யாருமே குறுக்க வர மாட்டாங்க. போதுமா? போலாமா? மித்ரா, வாமா, வா போலாம். போலாமா சார்? விக்ரம், வா.
கார்த்திக், மித்ரா கிடைச்சாளா? பாட்டி எங்க தேடியும் மித்ரம்மாவை காணோம் பாட்டி. ஐயோ. ஆமாம்மா, நாங்க ஊரு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்க போனானே தெரியல. ஐயோ கடவுளே, அந்த பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆனாலும் ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, ஏன்டா இப்படி எங்க குடும்பத்தை சோதிக்கிற? அண்ணி தொலைஞ்சு போட்டுன்னு விடுங்க அண்ணி. ஒரு வேலைக்காரி காணாம போனதுக்கு என்னவோ இந்த வீட்டு மருமக எங்கேயோ ஓடி போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க இருந்தோ ஓடி வந்தவ இப்ப எங்கேயோ ஓடி போயிட்டா. அதுக்கு ஏன் நீங்க இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்கன்னு நான் கேக்குறேன். இவ போயிட்டா ஊர் உலகத்துல வேற வேலைக்காரியே இல்லையா? அத்தை சும்மா இருங்க அத்தை. எந்த நேரத்துல என்ன பேசுன்னு தெரியாது உங்களுக்கு? நாகு, உனக்கு என்ன தெரியும் மித்ராவை பத்தி? இப்படி வாய்க்கு வந்தபடி எதையாவது பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இன்னொரு தடவை மித்ரம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான். உங்களை மித்ரம்மா போனதுக்கு நீங்க தான் காரணம். ஆத்தி என்ன ரவுண்டு கட்டுறாங்க? என்ன சம்பந்தி இது? கோயிலுக்கு போனோம், பூஜை பண்ணணும், நேரம் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா ஒரு வேலைக்காரிய காணோன்னு ஏன் பொண்ண காக்க வச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? இத பாருங்க சம்பந்தி, அவ வேலைக்காரி இல்ல, எங்க குடும்பத்துல அவளும் ஒருத்தி. அவ இல்லாம நாங்க கோயிலுக்கு வரமாட்டோம். நீங்க வேணா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுங்க. மித்ரம்மா, மித்ரம்மா, ஏன் மித்ரம்மா நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? தானியா குட்டி, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ அழாத சரியா? மித்ரா, ஏமா அப்படி பண்ண? நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம் சொல்லு? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நாள் நடந்திருப்போமா? என்கிட்ட கூட சொல்லாம இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லு? எங்களை விடுமா. அந்த குழந்தை தானியா, நீ இல்லாம அவ எவ்வளவு தவிச்சு போயிட்டா தெரியுமா உனக்கு? அவளை தவிக்க விட்டு போற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லு? ஏய், கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. எங்க ஓடி போன? உன் கால் ஒரு இடத்துல தங்காதுல்ல? அத்தை கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க ப்ளீஸ். மித்ரா, நீங்க சொல்லுங்க மித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு மித்ரா, என்ன நடந்தது? எங்கம்மா போன சொல்லுமா. இங்க இருக்கிற எல்லாருமே கோயிலு கூட போகாம உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. அதை நான் சொல்றேன். மித்ரா மேடம், கோயிலுக்கு கிளம்பணும், நீங்க உள்ள போங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, நீங்க போய் ரெடி ஆகுங்க. வா வா விக்ரம். சரி நீ சொல்லு, அவ எங்க போனா? இல்ல மேடம், அது இங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. கார்த்திக் சார் கிட்டயும் காந்திமதி அம்மா கிட்டயும் நான் தனியா சொல்லிக்கிறேன். அது எப்படி? வீட்ல ஒரு சம்பவம் நடந்தா எல்லாருக்கும் தானே என்ன ஏதுன்னு தெரியணும். நீ பாட்டுக்கு அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தனியா சொல்லுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, எதுவா இருந்தாலும் சபையில சொல்லு.